OnePlus 11R 5G ஓட டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11Rக்கும் 11க்கும் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் 11R வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11க்கும் 11Rக்கும் டிஸ்பிளே வந்து ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து கேமரா பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11Rல சென்டரில் இருக்குது. 11ல் வந்து உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 11ல் ஹேசல் பிளேட் கொலாபரேஷன் இருக்கனால ஹேசல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா போர்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 11Rல ஹேசல் பிளேட் கொலாபரேஷன் இல்லை, அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹேசல் பிளேடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட நேச்சர் டோன், கலர் டோன் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகும். ஆனால் 11Rல இல்லாட்டாலுமே டீட்டெயில் குவாலிட்டி, இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரையும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ஹேசல் பிளேட் இல்லாதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பெரிய இஷ்யூ கிடையாது. அதில் சைடில் வந்து பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பொதுவாக கர்வ் டிஸ்பிளே வந்து கேமிங்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் வந்து நார்மலான கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கனால அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வ்டாக இல்லாமல் நார்மலாக தான் கர்வாக இருக்குது. அதனால் கேமிங்கும் நம்ம வந்து ஈஸியாக விளையாட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 11ல் வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 11Rல வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. கீழே போடும்போது கொஞ்சம் டிஸ்பிளே அடிவாங்க இருக்குது, நிறையவே சான்ஸ் இருக்குது. இதில் ஆக்சிஜன் OS வித் Android 13 கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஆக்சிஜன் OS வந்து OnePlusல மட்டும்தான் இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து ஒரு கையிலேயே ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து பண்ணியிருப்பாங்க. OnePlus 11Rல அப் டு 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம வந்து வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸ்மூத்தாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10-bit கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஹை குவாலிட்டியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதோடைய கலர் டோன், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். OnePlus 11ல் Snapdragon 8+ Gen 2 ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 11Rல 8+ Gen 1 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 8+ Gen 1ல் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹீட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து பேட்ரி லைஃப் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹீட் இஷ்யூ வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய ஹீட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வார்மாக இருக்குது, அவ்வளோதான். பெரிய ஹீட் இஷ்யூ வந்து இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் Antutu பெஞ்ச்மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,43,000+ வந்து வந்துச்சு. ரெண்டர் ஆகும்போது பெருசாக லேகெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பேட்ரி ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4% வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து கேம் விளாடும்போது பெரிய கிராஃபிக்ஸ் கேம் எல்லாம் வந்து விளாடும்போது லைட்டாக லேக் இருந்துச்சு. அது வந்து பெரிய லேக்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக கேமிங்க்கு தான் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வேறு ஃபோன் வந்து போய்க்கலாம். மற்றபடி ஜென்ரல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நினச்சதை விட சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் OS சப்போர்ட்டோட. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கேமராவை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவை கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போ டெஸ்ட் பண்ணுற போகிறதெல்லாம் அதோட இமேஜ் குவாலிட்டிலாம் உங்களால் கரெக்டாக பார்க்க முடியும். இப்போ வந்து நான் லைட்டாக ஜூம் பண்ணி 2x ஜூமில் வந்து பார்க்குறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து அதோடய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அது மேலே லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே நான் வந்து ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஜூம் பண்ணும்போது வந்து 10x ஜூம் வரைக்கும் நான் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் வந்து ஹேசல் பிளேட் சப்போர்ட் இல்லாட்டாலுமே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இது நைட்டில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோ ஆப்ஷனு, அப்போ போல் அப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போர்ட்ரைட் கொடுத்துருக்காங்க. நான் இதிலெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அது வந்து நான் பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதில் ப்ரோ ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பனோரமா இருக்குது, மேக்ரோ இருக்குது. ஆனால் மேக்ரோ கேமரா வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூவின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர். அதுலேயே வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் டுவல் வியூ வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் டில் ஷிஃப்ட் இருக்குது.
நெக்ஸ்ட் நான் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். இதில் 3மே வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா தான் எடுத்தது. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து போர்ட்ரைட் ஆப்ஷனில் வந்து எடுத்தது. மிச்ச 2மே வந்து நார்மல் ஃபோட்டோ இதில் வச்சு எடுத்தது. டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த கோவிலில் எடுத்தது வந்து அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சல்னால இது வந்து இதோட ஜூம் பண்ணால் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது இந்த பிரைமரி கேமராவில் எடுக்கிற அளவுக்கு. ஆனால் வந்து இது வந்து வைடாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படிங்கிறது இது வந்து பேருக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, பேருக்கு தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வச்சு நான் வந்து 3 ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். இது வந்து 10x ஜூமில் எடுத்த இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3ல் இருக்கிற அந்த கிரேட்டர்ஸ், அதோட பிளாக் ஷேடெல்லாம் வந்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா எடுத்த ஃபோட்டோ, இதோட குவாலிட்டியும் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற இடம் லோவாக இருக்கனால ஸ்பீடாக அன்லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கர்வ் டிஸ்பிளேவாக இருக்கனால சீக்கிரம் கீழே போட்டால் உடஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி கீழே ஃபோர்ஸாக ஒரு டைம் போட்டேன், தெரியாமல் தான் நான் போட்டேன். ஆனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து 25 மினிட்ஸில் 0 to 100 ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது 2% இருந்துச்சு. 25 மினிட்ஸில் கரெக்டாக 87% வந்து வந்துச்சு. நான் வந்து நெட்டு லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், மேபி அதனால் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கலாம். ஆனால் 28லேருந்து 29 மினிட்ஸில் வந்து இது ஃபுல் 100% ஆயிடுச்சு. பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அந்த 25 மினிட்ஸில் ஏற சார்ஜ் வந்து நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். அப்போ ஒரு 7 to 8 hours வந்து நல்லாவே தாங்குச்சு. ஒரு டே யூஸ்க்கு வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கண்டினியூஸாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மேபி வந்து ஒரு தடவைக்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 11ல் ஹேசல் பிளேட் அது மாதிரியாக இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து 11Rல இல்லாட்டாலுமே அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 11Rல. அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் வச்சு நம்ம ஈஸியாக டிவி, ஏசி அது மாதிரி ரிமோட்டில் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி எல்லா டிவைஸுமே நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஃபோன்லேயே. அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஐஆர் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாகவே ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் OnePlus 11R 5G வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.